ஷோ அப்போ ஆண்டவா, இன்னைக்கு என்ன பேப்பரில் போட்டிருக்காங்கன்னு படிப்போமா? நேற்று தினகரை வாங்கினேன், இன்னைக்கு தினத்தந்தி வாங்கியிருக்கேன். படிப்போம் இந்த மூலையில. ஆமா, என்ன மாப்பிள்ள வர வர நைட்டு பத்தவே மாட்டேங்குது. வளர்ந்துட்டானாயா? அது எப்படி மாப்பிள்ள கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம பேசுற? என்னத்தை குனிஞ்சு பார்க்க சொல்ற? உன் நைட்டி வந்து ஏறி கிடக்கு, உன் ஷோல்டர் ஏறி போயிருச்சு. எருமாடு வந்து ஆமா, நீ வளர்ந்துட்ட. நான் ஒத்துக்கிறேன், ஒத்துக்கிட்டேன். வந்து உட்காரு, பேப்பர் படிப்போவா? காலங்காத்தால வந்தேன்னா உனக்கு உனக்கு நாட்டு நடப்ப சொல்லி கொடுக்கறதுக்கு தானே நான் இருக்கேன். வீட்டு நடப்ப சொல்லி கொடுங்க, என்ன குழம்பு வைக்கலாம், அப்புறம் நாட்டு நடப்ப சொல்லி. தினம் தான் குழம்பு வைக்கிற, திங்காத தீனியா என்ன கவுச்சியா தின்னு தள்ளுற. எலும்ப திங்கிறதுக்கா? தின்னு போட்ட எலும்பையா? ஆமா, நீ மிச்சம் வச்ச நீ நான் தின்னுட்டு கிடக்குறேன். எருமாடு 1 கிலோ கறியில 999 கிராம் கறியை நீங்க தான் திங்கிறீங்க. அப்ப நீங்க உங்க குடும்பமே சேர்ந்து 1 கிராம் தான் திங்கிறீங்க. அந்த மிச்ச மிசாரி எலும்ப மிக்சியில போட்டு அடைச்சு நாங்க அப்படியே தட்டி வெயில காடை போட்டு வடகமா போட்டு குளிச்சிங்க. ஆளு மூஞ்சி முகரையும் பாரு. ஆமா ஆமா, இன்னைக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு மாத்திரம் பாரு. விவரத்தை சொல்றேன் கேளு. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 30% நகை விற்பனை அதிகரிப்பு. எப்படி வியாபாரிகள் போச்சு, விலை ஏறி போச்சுங்கிறாங்களே. இப்ப இது மட்டும் எப்படி ஏறி போனாலுமே இப்படி நகை எப்படி வாங்க? அப்ப காசு எங்க இருக்கு? காசு இருக்கு எல்லாருக்கிட்டையும், கஜானாவுல இருக்குது. எல்லார் கையிலயும் இருக்கு. ஒன்னே மாதிரி வந்து ஒரு நாளைக்கு 1 கிலோ கறி யாரு வாங்கி திங்கல. பாத்தீங்களா என்ன இந்த பிள்ளைங்க எல்லாம் பாருங்க, சாதாரணமா ஒரு கூலி வேலைக்கு போற பிள்ளையதே மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. ஆமா, நம்ம ஒரு தமிழ்நாட்டோட பெமிலியர் 1 கிராம் வாங்கி கொடுக்க உனக்கெல்லாம் வக்கு இருக்கா மாமா? தமிழ்நாட்டோட பெமிலியருக்கு பெருசு இல்ல. இந்த பிள்ளை ஏழை பிள்ளையனாலும் காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு நாளைக்கு பழைய சோறு, பச்சை மிளகா இப்படி தின்னுட்டு வர்ற வருமானத்துல சிக்கனை பண்ணி வருஷத்துக்கு ஒரு நாள் போய் நகை வாங்குதுங்க. நீ என்ன பண்ற? வருஷம் பூரா சம்பாதிக்கிற. மாமா எப்ப பார்த்தாலும் நான் மட்டும் திங்கிறேங்கிற. நீ என்ன திங்கிறத வேடிக்கை பார்க்க? திங்கிறத குடிய ரெண்டையும் விட்டுட்டாலே நீ ஒரு கோடீஸ்வரி. அதுக்கு நான் உங்களே விட்டுட்டாலே நான் நல்லா இருப்பேன். என்னை விட்டுட்டா உனக்கு எவன் குடிக்கிறதுக்கு வாங்கி தர்றது, எவன் உனக்கு கறி வாங்கி தர்றது? ரத்த காட்டேரி மாதிரி வாக்குப்படம் கொடுத்துட்டாரா? என்னது என்னைய விட்டுட்டா யார் குடிக்க வாங்கி தருவா? நீங்க இப்பதானே குடிய விடுறீங்க, விட்டு குடிக்க யார் வாங்கி? அப்புறம் நீ ஆட்டோக்காரன் வாங்கி கொடுக்குறான்னு சொன்னா வந்து உலகம் நம்புமா? நான் சொல்றேங்க, 30 நாள் குடிக்க மாட்டாங்க. எங்க சத்தியம் பண்ணணும்? எங்க சத்தியம் பண்ணணும்? ஏன்னா நீ சத்தியம் பண்ணவா? இல்ல நீ மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஆளை பாரு. காலையில எந்திரிச்சா பேப்பர் படிக்கிறதுக்கு வந்து அதை படிப்போம். முதல்ல பள்ளியோட நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இப்படி ஏன் எனக்கிட்ட ஒத்து போடுறீங்க? இதுல ஆமா, பிஏ எக்கனாமிக் படிச்சேன்னு சொன்னீங்கல்ல, அந்த பிஏ எக்கனாமிக் எங்க இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் சொல்லுமாமா? பிஏ எக்கனாமிக்ஸ் நான் சொல்லிட்டா உனக்கு இங்கிலீஷ்ல அப்படியே தெரிஞ்சிருமா? நீங்க சொல்லுங்க மாமா. பிஏ எக்கனாமிக்ஸ் போதுமா? எக்கனாமிக்ஸ் 6 எழுத்து 7 எழுத்து வரும் சொல்லுமாமா. அதான் சொல்றேன். பி ஏ ஏ க நா மீ இக் இஸ் 8 எழுத்து. சொல்லுங்க இங்கிலீஷ்ல சொன்னா உனக்கு தெரிஞ்சிரும். மூடு முகரைய பாரு. நீ கேளு. நான் இதுல 10th 494 மார்க் எடுத்தது வந்து வேணாமா? வேண்டாம். நேத்துதான் சந்தோஷமா திலீபா கேக் வெட்டி கொண்டாடி இருக்கோம். சரி, 494 போட்டு மானத்தை வாங்காத உன்னை நல்ல நாரகளி கிழிச்சா டேனியல் ராஜ். சரியா? நான் காமராஜர் காலத்துல படிச்சேன். நானு நான் சொல்றேன். நான் அம்மா ஜெயலலிதா அம்மா பீரியட்ல படிச்சேன். நானு. நீங்க சந்தோஷம். 3 நாள்ல நேற்று ஒரே தடவை 3 தடவை விலை ஏறி இருக்குப்பா தங்கம். காலையில 52,920, அப்புறம் பார்த்தா 53,280, அப்புறம் பார்த்தா 53,640. 3 தடவை ஒரே நாள்ல நகை விலை ஏறினது நேத்தாத்தான் இருக்கும். ஆமா, அது நகை சரி வாங்கல, நெக்ஸ்ட் பாத்துக்கலாம். உனக்கு அடுத்து உன் பிறந்த நாள் வருது. கண்டிப்பா விக்காம இருந்தீங்கன்னா சரி. நான் சொல்றத கேளு. முன்னால நம்ம எப்படி வாங்குவோம் நகை? இப்பலாம் 1 கிராம் வாங்குறீங்களா? 10 பவுன் நகை எப்படி வாங்கணும் 6 மாசத்துல? நீ பேசின வாய்க்கு பூரா அடகுல கிடக்கு. எல்லாத்தையும் முதல்ல திருப்பணும். நான் வாயை பேசினேன், நீங்க வாயை அப்படியே பிளாஸ்டிக் போட்டு ஒட்டி விட்டீங்க. பேசாத பாட்டு. யாரு? பேசாம முடிக்கிட்டு பேப்பரை படிங்க. நீ தான் பெப்சியை குடிச்சிட்டு தானே பேசின. யாரு? பெப்சியை குடிச்சிட்டு பேசுற. பெப்சியை வாங்கி கொடுத்து ஓபன் பண்ணி கொடுத்து ஊத்தி விட்டாது யாரு? பேசாம இருங்க சொல்லிவிட்டேன். பேப்பரை படிங்க. வர என்னைய விட நீ ரொம்ப காமெடி பண்றியே. நீங்க பேப்பரை படிக்க. நீங்க படிச்சு. சரி, பெங்களூர்ல பலத்த மழையாப்பா. என்ன பண்ண போறீங்க? காமாட்சிக்கு போறீங்களா? இல்ல குழுன்னு இருக்கிறதுக்கு காமாட்சிக்கு போறீங்களான்னு கேட்டேன். பெங்களூர்ல மழைன்னு தானே சொன்னேன். பெங்களூர்னாலே காமாட்சி ஞாபகம் தானே வரும் உங்களுக்கு? காமாட்சி என் தங்கச்சி. மலேசியானா மியா ஞாபகம் வரும். ஆஸ்திரேலியானா மியா ஞாபகம் வரும். ஓவியாசினா அமெரிக்கா ஞாபகம் வரும். கன்னடாவா? காமாட்சினால பெங்களூர் ஞாபகம் தானே வரும். பெங்களூர்ல விமானம் தரையிறங்க முடியலன்னு சொன்னேன். நாளே உன் வீட்டு ஞாபகம் வரும். சரியா? சிக்காபாய் அப்படின்னாலே போதும், இந்த சூரிய ஞாபகம் வரும். உனக்கு ஒரு பக்கத்து நீ மகராசே, உனக்கு மச்ச இத்த தண்டி இல்ல, இத்த தண்டி இருக்கணும். தமிழ்நாட்டுல மொத்தம் புதுச்சேரியிலையும் சேர்த்து 91.5% பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க.
கமுதி மாணவி தான் 3 பேர் சாதனை. 500க்கு 499 மார்க். அந்த பொண்ணு நெல்லையில ஒரு பொண்ணுப்பா, திருநெல்வேலி பிள்ளையெல்லாம் நல்லா படிக்குதுங்கப்பா. இந்த பாரு, நெல்லை மாணவி சஞ்சனா அனுசு. அப்ப உங்களை கூட திருநெல்வேலி விட்டுருவோம், பேசாம இருக்க. என்ன எதுக்கு விடுற? நீங்க தான படிப்புல செங்கோட்டையில படிச்சவன். செங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டத்துல படிச்சனாலதான் செங்கோட்டையில செங்கல்லே விக்க மாட்டேங்குதான். வாங்க, நெல்லையில உள்ளவே நல்லா படிப்பேன். நான் செங்கோட்டைக்காரன். 494. இந்த பிள்ளை 499. ஒட்டஞ்சத்திரத்துக்கு இருக்கிற மாணவி ஓவியா, காவியா. காவியா உங்க மாமா பிஏ கணக்கு படிச்சு 499 மார்க் எடுத்த லட்சணத்தை பாருங்க. நீ ஓவியா காவியாங்கிறதுக்கு ஓவியாவா? நான் சொல்றது ஓவியா நினைப்புலயே இருங்க. ஓவியா சொல்றத கேளுயே, நான் சொல்றத கேளு. ஓவியா ஸ்ரீ பேரை சொல்லிக்கிட்டு இருந்ததுனால காவியாக்கு பதிலா ஓவியான்ட்டு. ஆமா, அவ்வளவுதான். அப்ப சூர்யா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சுமி ஞாபகம் வரும், சுமி கிட்ட பேசும்போது சூர்யா ஞாபகம் வரும். அதனாலதான் 2 பக்கெட் ஒத்து போட்டு ஊரோட வந்துட்டு இருக்கீங்க. ஒரு பேரை ஒரு பக்கெட் சொல்லுங்க. இந்த பிள்ளை படிச்ச பிள்ளை எதுவுமே டியூஷனுக்கே போனது இல்லையாப்பா. காலையில எந்திரிச்சு 3 மணிக்கு படிக்குமா. அதனாலதான் 499. நெல்லை மாணவி சஞ்சனா அனுஷ்காவுக்கு அத்தையோட வாழ்த்துக்கள். ஒட்டஞ்சத்திர மாணவி காவியா ஸ்ரீ அந்த பாப்பாவுக்கு அத்தையோட வாழ்த்துக்கள். ஓகே. ஆம்பளை பிள்ளைய பேரே இல்ல. அதுக்கெல்லாம் எங்க படிக்குதுங்க? 2 பேருமே பச்சை விளையாண்டா அதுக்கு எப்படி படிக்குங்க? என் வீட்லயே ஒரு 2 படிச்சு விளையாட்டு இருக்குது. பழனி முருகன் கோயிலுக்கு மினி பஸ் வாங்கி கொடுத்துருக்காங்கப்பா. பழனி முருகன் கோயிலுக்கு மினி பஸ். ஆமா, ஓகே. நல்ல விஷயம். போயிட்டு வருவோமா? நல்ல விஷயம் தானப்பா. ஓகே. இன்னைக்கு உன்னுடைய ராசியை பாத்துருவோமா? பாருங்க. இன்னைக்கு என்ன உன் தலையெழுத்துங்கிறத நான் எங்க வெள்ளம் போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க, போய் குளிச்சிட்டு வருவோம். வெள்ளம் போகல, வைகை அணையில இருந்து தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க. சரி, இந்த துணிமணி எல்லாம் அள்ளுங்க. எதுக்கு? நீங்க சோப்பு போடுங்க, நான் கும்மி தரேன். நீங்க அலசுங்க, நான் காய போடுறேன். நீ வீட்டுக்குள்ளேயே ஒழுங்கா துவை. இங்க பாருங்க, நான் வீட்டு வேலையெல்லாம் கையில செஞ்ச வரைக்கும் எனக்கு நல்லா இருக்கு. எப்ப இந்த எல்லா வேலையுமே மிஷின் ஆரம்பிச்சோ எனக்கு கை சுருக்கிடுச்சு. அதனால வாங்க துணி அள்ளுங்க, போயிட்டு வருவோம். அந்த காலத்துல எல்லாம் எப்படி தெரியுமா? அந்த காலத்துல எல்லாம் எங்க அம்மாவுல இருந்து எங்க அம்மம்மால இருந்து பாட்டி நன்னிமா வரைக்கும் பூரா வாஷிங் மிஷின் எல்லாம் கிடையாது. அப்ப கையிலேயே துவைப்பாங்க, கையிலேயே அலசுவாங்க, கையிலேயே எல்லாமே. நான் ஒண்ணு சொல்லவா, நீ ஒண்ணு இந்த செட்டிப்பாளையத்துல இருந்த தெரியுமா? அப்ப வரைக்கும் உடல்நிலை நல்லா இருந்துச்சு. காரணம் என்ன தெரியுமா? அட லூசு, நான் சொல்றது அப்ப வந்து நீ கையிலேயே துவைப்ப. திருப்பூர்ல பூரா ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து வெளியில வாசல்ல ஒரு கல்லு போட்டிருப்பாங்களா, அந்த கல்லு பேர் என்ன? துவைக்கிற கல்லு தான். எனக்கும் தெரியும், அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும்ல, படிக்கல்லு, படித்துறை, கேளுங்க. அந்த கல்லு திருப்பூர்ல போனா எல்லார் வீட்டு வாசலையும் ஒண்ணு கிடக்கு, காம்பவுண்டுக்கு கிடக்கு. அப்ப நீ அதுலதான் துவைச்ச. பாத்திரத்தை அள்ளி போட்டு வாசல்ல போட்டு கழுவி வீட்டுக்குள்ள போய் வைப்ப. இத மாதிரி இன்னைக்கு என்னைக்காவது செய்றியா? அப்ப உடம்பு எவ்வளவு சிலிம்மா இருந்துச்சு, அப்படியே சிம்ரன் மாதிரி இருந்த. இப்ப எப்படி இருக்க? பெருத்து பன்னிக்குட்டி சர்மிலி மாதிரி இருக்க. அப்ப இடையில குழிப்பணியான மாதிரி இருந்தேன். இப்ப வந்து ஊதி போட ஊத்தாப்ப மாதிரி ஆயிப்பி கிடக்கு. அதுதான் சொல்றேன். மனசாச்சு இல்லையா? நான் எவ்வளவு இழைச்சு போயிட்டேன். பிள்ளைய பூரா பத்தாதுக்கு கண்ணுல வர பஞ்சு பண்ணி விட்டேன். அப்பப்போ உனக்கு பஞ்சு பண்றதுக்கு தலைவாணி முட்டைன்னு சொல்லி என்னைய பஞ்சு பண்ற. ஒண்ணு கண்ணுல பண்ற, இல்ல எங்க வீக்கி போயிருக்க அங்க பார்த்து பஞ்சு பண்ணுங்க. ஒரே அடி. வேணாம் மாமா, போட்டேன்னு வையே. வேண்டாம், நீங்க பெரிய வீரன்னு ஒத்துக்கிறேன். அப்புறம் என்ன? நேத்து லைவ்ல பெட்ரூம்ல போய் பேப்பர் படிச்சோன்னு பேசிக்கலாமா? நீ பெட்ரூம்ல இருக்கட்டும். நேத்து பேச்சு வாக்குல லைவ்ல என்ன சொல்ற? அவர் என்னை அடிக்கிறாரு, என் மேல தப்பு இருந்துச்சு, நான் ஒத்துக்கிட்டேன், அதனால அடி வாங்கினேன். நான் திருப்பி அடிக்கணும்னு நினைச்சிருந்தேன்னா ஒரு அடி கொடுத்துருந்தான்னு சொல்லி சொல்றியே. எதுக்கு விட்டு வச்சிருக்கேன்? ஏன் இல்ல, நான் கேக்குறேன். எல்லா நேரமும் அடிச்சா அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது. அதாவது நீ மாத்திரம் தான் அப்படியே வந்து என்னை அடிச்சு துன்புறுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியும், நான் உன்னைய தொடவே முடியாதுங்கிற மாதிரி எப்படி பில்டப் போடுற? பெரிய ரவுடியா நீ? தெளிவா இருக்கிறப்ப அடிக்கிறவன் தான் வீரன். தெளிவா இருக்கும் போது அடிச்சேன். அன்னைக்கு நீங்க அடிச்சது புல் போத, இப்ப நீங்க அடிச்சது மாத்திரா போட்டுட்டு நான் என்ன அறியாமலே அப்படியே ஒரு மாதிரி கேரான தூக்கத்துல அப்ப அடிச்சீங்க. நீங்க 2 அடியுமே எப்ப அடிச்சீங்க? எப்ப அடிச்சேன்? சுயநினைவு இல்லாத ஒரு பொண்ணா கை வச்சிட்டீங்க. அப்ப நீங்க வீரம் கிடையாது. சுயநினைவு இருக்கிறப்ப வச்சு பாருங்க பாப்போம். நீங்க நான் பாப்பமா? இப்ப ஏற்கனவே சுயநினைவு இல்லாதப்ப குடி போதையில ஒரு தடவை உன்னை அடிச்சாச்சு, மாத்திரை போட்டு ஒரு அடிச்சாச்சு. இனிமே உன்னை தெளிய வச்சு அடிப்பேன். அவ்வை சண்முகி படத்துல டெல்லி கணேஷ் அடிப்பாங்க பாரு. என்ன கொஞ்சம் துணிமணி மடிக்கணும், வர்றீங்களா? கொஞ்சம் நேரம் கழிச்சு மடிப்போம். சரி, அடுத்த மேட்ருக்கு வர்றேன் வாங்க. மேட்ருனா விஷயத்துக்கு வர்றேன்னு சொன்னேன். ஆமா, நேசம் இன்னைக்கு உனக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு படிக்கிறேன், கேட்டுக்க. என்ன ரொம்ப சின்னதா குடுத்திட்டாங்க. வரவு திருப்தி தரும் நாள். இப்பதான் கொண்டே வாடகை கொடுத்துட்டேன், அதனாலதான் திருப்தியா கொடுத்துட்டேன். வரன்கள் வாயில தேடி வரும். வரனா இன்னுமாங்க எனக்கு? வாயில்னா வாசலை தேடி வரும்னு அர்த்தம். வரன்கள் வாயில் தேடி வரும். வாழ்க்கை தேவை பூர்த்தி ஆகும். பொது வாழ்வில் புகழ் கூடும். கூடுமா? ஆமா. நேத்து கமாண்டர்ல நம்ம சகோதரிகள் எல்லாமே திலீபாக்கு வாழ்த்துக்கள் சொல்லி, திலீபா உங்க அம்மா நேத்து ஒரு கமெண்ட் கூட பேடு கமெண்டே இல்ல. நேத்து தாங்க என் வாழ்க்கையிலேயே இந்த 7 வருஷம் ஒரு மீடியாவிலேயே நேத்து தாங்க நான் அப்படி சந்தோஷப்பட்டேன். இதுல வேற என் தங்கச்சியை கோச்சுக்கிட்டாளுங்க. அக்கா நீ ஏன் பேர சொல்லல, அக்கா நீ ஏன் பேர சொல்லல,
திலீபா கிட்ட பேசணும். உண்மையாலுமே சொல்றேங்க, என் மேல எப்படி பாசம் பத்தீங்களா? நான் மாறினதுக்கான அடையாளமே என் தங்கச்சியை போட்ட கமாண்டு தாங்க. சூப்பர், அருமை அருமை. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்ப வாகன யோகம் உண்டு. ஏற்கனவே 3 வண்டி இருக்குல்ல, இன்னொரு வண்டி வாங்க போறீங்களோ? என்ன அதுக்கு போதும், வாங்கின வரைக்கும் போதும். வாகனம் பெட்ரோலும் போட முடியல, சர்வீஸும் விட முடியல. புதிய தொழில் தொடங்கும். இவங்க 2 பேரும் என்ன நம்மள மாதிரியே ரொம்ப ரொமான்ஸ் பண்றாங்க. அவர் ஆண்டியார் பாடுகிறார், சுதந்திரம் தினம் தினம் தான், நிரந்தரம் சுகம் சுகம் தான், நலம் பெறும் மனம் மனம் தான், வளம் வரும் நகர் வளம் தான். இது ஏதோ ஒரு பாட்டுப்பா. சரி, அடுத்து படிங்க. என்ன படிக்க? மிதுனா பெட்ரோல் புகழ். எப்பா நேத்து நீங்க பெட்ரோலை பத்தி படிக்கலன்னு ஒருத்தர் வந்து ரொம்ப குமரி இருந்தார் உங்க கமெண்ட்ல. பெட்ரோலை பத்தி படிக்கலையா? ஆமா, பெட்ரோல் விலைய பத்தி ஏன் படிக்கலன்னு கேட்டிருக்காங்க. ஆமாப்பா, பெட்ரோல் விலை எவ்வளவுன்னு சொல்லி அன்னைக்கு சொல்லிடுறேன் நான். இனிமே சரி, ஏ ராசிக்கும் படிச்சிடறேன். உனக்கு புதிய தொழில் தொடங்கும் திட்டம் நிறைவேறுமா? அதோட விட்டுரு. எனக்கு வந்து உறவினர்கள் சந்திப்பால் உள்ள மகிழும் நாள். உறவினர்களை இன்னைக்கு சொந்தக்காரங்களை போய் நான் சந்திக்க போறேன். எந்த சொந்தக்காரங்கள? யாரோ இருக்கீங்க, அததான் எடுக்க போறோம். சொந்தக்காரங்களை இன்னைக்கு சந்திக்கிறேன் நான். போய் கையில காசு கீசு கொண்டு போவாதீங்க, வெறும் 100 ரூபாய் மட்டும் கொண்டு போங்க. வியாபாரத்தில் வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். யாருக்கு? நான் வியாபாரம் என்ன வியாபாரம் பாக்குறேன்? இல்ல, ஏதாவது மறந்துக்கிறது விட்டுருந்தீங்களா? வண்டி கிண்டி விக்கிறீங்க, சுமிக்கு கொடுக்கலான்னு இது பிளான் போட்டுருக்கீங்களா? அதாவது மறந்துட்டீங்க. வியாபாரமே பார்க்கல. என்ன வியாபாரத்துல வசூல்? பழைய பாக்கி வசூலாகுமா? மாலையில் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருமா? இது எதுவும் அரஸ்ட் பண்ண போறாங்களா? அதுதான் மகிழ்ச்சியான வருவாங்க, சாயங்காலம் வர மாட்டாங்க நமக்கெல்லாம். அப்படியா? உத்தியோகத்துல கேட்ட சலுகைகள் கிடைக்கும்னு போட்டாங்கப்பா. அவ்வளவுதான். இன்னைக்கு அந்த நியூஸ் படிச்சாச்சு. இன்னைக்கு பூராமே பேப்பர்ல வந்திருக்கு. பாஸ் ஆனதா தான் இருக்குப்பா பூராமே. கொஞ்சம் நல்லா இது என்னன்னு பாருங்க. இருங்க, அது வந்து வேணாம், அரசியல் வேணாம் நம்மளுக்கு. ஒரே இது என்ன படிங்க? ஒரே மதிப்பெண் பெற்று இரட்டை சகோதரிகள். அக்கா தங்கச்சி ட்வின்ஸ் 2 பேருமே ஒரே மதிப்பெண்பா. ஒரே அளவு மூளை 2 பேத்துக்கும். எப்படி? அதான் சொல்றேன். அறிவுலையும் உடல்லையும் எல்லாத்துலயுமே ஒரே அளவு. பொம்பளை பிள்ளைங்க தாங்க படிச்சு நல்லா பாஸ் ஆயிருக்குது. வயலுங்க பூரா கட்டி வைக்கணுங்க. ஒரு பையன் சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். இங்க பாருங்க, ஊட்டியில அழகழகா கண்காட்சி கூட்டிட்டு போறீங்களா? எப்ப போலாமா? முயல் மலர் அலங்காரம் போட்டிருக்கு. அப்புறம் வந்து ஊட்டி தாவரவியல் பூங்கால வந்து பூக்கள் அழகுல மயங்கி வந்து ஒரு பிள்ளை செல்ஃபி எடுக்குது, சின்ன பிள்ளை. ஊட்டியில ஏதோ அந்த இ பாஸ் இல்லாம தான் நிறைய பேர் ஊட்டி அவாய்ட் பண்ணிட்டாங்க, எல்லாம் கேரளாவை தேடி போறாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் நேத்து படிச்சீங்களேங்க. இ பாஸ் வாங்கிட்டு போறது நல்லதுதான், வாங்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? தமிழ்நாட்டுல 4 நாளைக்கு மழை இருக்கான்ப்பா. சந்தோஷம். ஆமா, நேத்து துணியெல்லாம் அள்ளி வெளியே போட்டுறவா? காய போடு. சோப்பை கூட போட்டுறேன், பவுடரையும் போட்டுட்டோம்னா அதோட துவைச்சு அலசிரும். வந்தாலும் காய போடு. மழை பெஞ்சு ஏண்டி கிறுக்கு முதேவி? மழை பெஞ்சிச்சுன்னா துணி எடுத்து உள்ள போடுன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். துணியெல்லாம் எடுத்து வெளியே காய போடவான்னு கேட்குறேன். எருமாடு பவுடரையும் துணியையும் போட்டு பக்கெட்டுக்குள்ள அமுக்கி வச்சுட்டு அது வாட்டுக்கு துவைச்சுக்கும்ல, நம்ம எடுத்து அலசி போட்டுடலாம்ல. நல்லா துவைக்குது. நீ முதல் கையில எடுத்து துவை. 4 ஊர்ல மழை, 4 நாட்களுக்கு மழை போது மழை நீரை சேகரிக்கணும்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. நம்ம வீட்டுல நீங்க பாத்துருக்கீங்களா? அது என்ன தொட்டி? அது தண்ணி தொட்டி. கிழிச்சிங்க, அதுதான் மழை நீர் சேகரிப்பு தொட்டி. இதுவா? ஆமா, அதை திறந்து பாருங்க. கல்லா போட்டு வீட்டுக்காரக்க மேல மாடியில போறதுல தண்ணி. சரி, நம்ம காம்பவுண்ட்ல எங்கேயுமே தண்ணி வெளியே ஊத்தாது, பாத்துருக்கீங்களா? ஆமா, தண்ணி இப்படி இந்த வழியா வந்து அதுக்குள்ள போகுது. ஓ, அதனாலதான் நம்ம வீட்டுல வந்து நீர் அந்த அடியில என்னமோ சொல்லுவாங்களே ஜில்லுன்னு இருக்குப்பா. நிலத்தடி நீர் வந்து அதிகமா வந்து ஏறுது மேல. நான் என்ன சொல்றேன்னா, உங்களோட பில்டிங் வீடு ஸ்ட்ராங்கா இருக்கணும், சுத்தியும் குளுகுளுப்பா இருக்கணும். மழை நீரை சேகரிக்கணும்னா ஒவ்வொருத்தருமே மழை பெய்யறப்ப நீரை சேகரிச்சுக்கங்க. அதுக்கு ஒவ்வொரு வீட்லயுமே மழை நீர் சேகரிப்பு தொட்டி சேருங்க. எங்களோட ஹவுஸ் ஓனர் அக்கா வந்து சூப்பரா எங்க வீட்டுக்கு முன்னாடியே நான் இருக்கு, நாங்க இருங்க காமிக்கிறேன். அது மழை நீர் இன்ன வரைக்கும் உங்க அண்ணனுக்கே தெரியாதா? தண்ணி தொட்டின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆமாப்பா, அது தண்ணி தொட்டி கிடையாது, அது மழை நீர் சேகரிப்பு தொட்டி. உள்ள ஜல்லி போட்டு மண்ணு போட்டு அது மேல மூடி போட முடியாது. எவ்வளவு தண்ணி வந்தாலும் அதுல உள்ள போயிடும். அதனாலதான் நம்ம வீடு குளுமையா இருக்குது, குளுமையா இருக்கும். எந்நேரமும் தண்ணி வந்து மோட்டர் போட்டா உடனே ஏறுது மேல. எவ்வளவு நேரத்துல? சூப்பர்ப்பா. 4 டேங்க் இருக்கு. எத்தனை 1 லட்சம்? அதுல எத்தனை? 5000 லிட்டர் டேங்க். ஆமா, ஒரு அரை மணி நேரத்துல ரொம்பிரும் 10,000 லிட்டர் தண்ணி. அப்ப நம்ம ஏரியால வந்து நல்ல தண்ணி இருக்கு. பக்கத்துல டேஸ்டாவும் இருக்குது. நம்ம ஏரியால ஏன் நிலத்தடி நீர் வத்தாம இருக்குன்னா, பக்கத்துல வந்து தெங்கா கம்மா இருக்கு. அந்த கம்மால இருக்கிற தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே உறிஞ்சி இங்கிட்டு வருது. நிலத்தடி நீர் வத்தாம இருக்கு. அதனாலதான் எங்க ஏரியா எப்பவுமே சில்லுன்னு கூலா இருக்குது. அடுத்து இருங்க, இத படிங்க. இத மாதிரி படிங்க. கை கால்கள் செயல் இழந்த மாற்றுத்திறனாளி மாணவர் 420 மதிப்பெண்கள் பெற்று சாதனை. 10ஆம் வகுப்பு பொது தேர்வுல தன்னோட ஊனத்தை கூட பொருட்படுத்தாம தன்னோட கல்வி முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. உண்மையுமே சொல்றேன், வெல்டன், சூப்பர், செம்ம. பையனோட பேரை சொல்லுங்க, எந்த ஊர்னு சொல்லுங்க. அந்த பையன் பேரு பெற்றோர் வந்து சசிகுமார் பாப்பம்மாள். சசிகுமார் பாப்பம்மாள். ஆமா, எந்த ஊரு? தனியார் பேக்கரி கடையில ஊழியராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். பிறவிலேயே கை காலு செயலிருந்து நடக்க முடியாம இருந்தாராம்.
அவர் பேர் வந்து தமிழ்ச்செல்வம். தமிழ்ச்செல்வம். ஊரை சொல்லுங்க. ஊர் வந்து நெல்லைப்பா. நெல்லை மாவட்டத்துல உள்ள பையன்தான். ஓகேவா? நெல்லை மாவட்டம் தம்பிக்கு வந்து 420 மார்க் எடுத்து சாதனை படைச்சிருக்கேன். தமிழ்ல 88, ஆங்கிலத்துல 76, கணிதத்துல 88, அறிவியல்ல 83, சமூக அறிவியல்ல 85 மதிப்பெண். அந்த பையன் நடக்க கூட முடியலங்க. அந்த பையனோட போட்டோ பாருங்க, கை கால் கூட நடக்க முடியல. பாத்துக்கோங்க எப்படின்னு. அவனோட உடல் மட்டும்தான் ஊனம், ஆனா அவனோட மனசு வந்து எப்பவுமே ஊனம் கிடையாதுங்கிறத அவன் நிரூபிச்சு காட்டியிருக்கான். உடல் ஊனம் கிடையாது, ஊனங்கிறது கிடையாது. இல்ல சாதாரணமா அவங்க அப்பா இங்க பாருங்க, இவங்கள படிங்க, இந்த மாதிரி படிங்க. இங்க வர்றா, இதை தாண்டா நான் எதிர்பார்த்தேன். செம செம செம. 82 வயசுல 50 கிலோ எடையை தூக்கி மூதாட்டி சாதனை பளுதூக்கும் போட்டியில. இத படிங்க கடகடன்னு. பொள்ளாச்சியில இருக்கிற முத்துக்கவுண்டர் அவனியை சேர்ந்தவர் வெங்கட்ராமன் மனைவி கிட்டம்மாள். இவருடைய மகள் வழி பேரன்கள் ரித்திக்கு, ரோஹித் ஆகியோர் தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டியில பங்கேற்று பதக்கம் வென்றிருக்காங்க. இவர்கள் தங்களது பாட்டி பேரனோட சேர்ந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று பயிற்சி பெற்று வந்தார். பாட்டி கிட்டம்மாவின் ஆர்வத்தை கண்டு உடற்பயிற்சியாளர் சதீஷ் கோவை குனியமுத்தூர்ல நடந்த தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டிக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. இந்த போட்டியில பெண்களுக்கான பளுதூக்கும் போட்டியில 50 கிலோ எடை பிரிவில முதல் முயற்சியிலேயே 5ஆம் இடத்தை பிடித்து வெற்றி பெற்றிருக்கிறார். மேலும் தென்னிந்தியாவின் வலுவான பெண் என்ற பட்டத்தையும் பெற்றிருக்கிறார். எப்படி 82 வயசுல 50 கிலோ வெயிட்ட தூக்கி சாதனை பண்ணிருக்காங்க. எப்படி பாத்தியா? வயது வந்து யாருக்குமே முக்கியம் கிடையாது. உங்க மாமனை ஒரு குடத்தை தூக்கி உள்ள வைக்க சொன்னா ஓப்பாங்கிட்டு என்னால தூக்க முடியாது. எப்படி இந்த 10 லிட்டர் தண்ணியை தூக்க முடியல. ஆனா 80 வயசுல 50 கிலோ தூக்கி சாதனை பண்ணிருக்காங்க. எப்ப அந்த பாட்டிக்கு ஒரு வாழ்த்துப்பா. அந்த குடத்தை தூக்கி அப்படியே லைட்டா காமிச்சிருங்க. இனி நான் தூக்கிடுவேன், எல்லாத்தையுமே இனிமே தூக்க போறேன். என்ன தூக்குறதுல ரெடியா இருக்காதீங்க, அந்த குடத்தை தூக்குங்க. மதுரையில எங்க பாருங்க, மதுரையில வந்து நேத்து வந்து மலை மேகம் போட்டிருக்காங்க. ஊருக்குள் புகுந்த புள்ளிமான். இங்க ஒரு ஊருக்குள்ள புகுந்த ஒரு மான் ஒண்ணு இருக்கு. இது என்ன பண்றது? புள்ளிமான். நீ பெண்மான். 22ஆம் தேதி விசாக விழா. பக்தர்களுக்கு அபிஷேக பால் குழாய் வழியாக கிடைக்க ஏற்பாடு. எப்ப மின்னல் தாக்கி பசுமாடு பலியா இருக்குப்பா. எப்ப யாருமே இந்த மழை பெய்யும் போது மாடுகளை கொண்டு போய் உள்ளக்க கட்டுங்கப்பா. வாழைப்பழம் ஏதோ ஜப்பான்ல இது ஒரு வாழைப்பழமாப்பா. மோங்கி வாழைப்பழம் அதுக்கு பேரு. மோங்கி வாழைப்பழம். ஆமா, கொட்டாங்குச்சி இல்ல, இதெல்லாம் சிறு தொழிலுங்க. படிங்க அந்த பாருங்க, கொட்டாங்குச்சிலேயே எவ்வளவு டீ காப்பி இதெல்லாம் எவ்வளவு அழகழகா செஞ்சிருக்காங்க. நீ செய்ய அதே மாதிரி ஒன்னு யாரும் வேணாண்டா. இன்னைக்கு டெலிவிஷன்ல நிறைய நிகழ்ச்சி போடுறாங்க, எல்லாரும் பாருங்க. ஓகேவா? கிரிக்கெட்ட படிச்சிருக்கேன், எனக்கு தான் கிரிக்கெட்ட பத்தி தெரியாது. நேத்து தோத்துட்டாங்கப்பா சென்னை சூப்பர் கிங்கு. பார்த்தாலே அவங்க தோத்தாடுறாங்க. இனிமே உட்காந்து நீங்க பாக்காதீங்க. ஐயோ, நானும் சரி எப்படியா ஜெயிச்சிருவாங்க, இன்னைக்கே வந்து பிளே ஆஃப்க்குள்ள போயிருவாங்கன்னு பார்த்தேன். நான் கிரிக்கெட் பார்க்க போறேன், நான் பாய் பாய் பாய்னு சொல்றீங்களா? உங்களுக்கு பாய் கொடுத்துறாங்க அந்த டீம். நான் என்னைக்கெல்லாம் சென்னை ஜெயிக்கும்னு சொல்றேனோ பாய் ஊக்க வாய்ங்க, முதல்ல கழுவுங்க. ஐயோ, சொன்னாலே தோத்துருது, அதனாலதாங்க உங்களை கழுவி கழுவி. இவ்வளவுக்கும் குஜராத் டீம் 8வது இடத்துல இருக்கு. யார் யார் விளையாடுறா? இன்னைக்கு நேத்து விளையாண்டது வந்து சென்னையும் குஜராத். இன்னைக்கு யார் யார் விளையாடுறாங்கன்னா இருங்க, நான் சொல்றேன் என் வாயால. யார் ஜெயிப்பா நீ சொல்றியா? இன்னைக்கு யார் யார் விளையாடுறாங்கன்னா டெல்லியா இன்று அடுத்த சுற்றுக்கு கொல்கத்தாவும் மும்பையும். ஆமா, கொல்கத்தா இல்ல, கொல்கத்தா. அவர் மும்பையோட கேப்டன் வந்து ரோஹித். ரோஹித் இல்ல, பழையதே வருது. பிஏ எக்கனாமிக்ல 499 மார்க் எடுத்து கிறிஸ்தவர் பாருங்க. தமிழ்ல எப்படி போய் இதுல வேற கமாண்ட்ல எப்ப நேத்து. ஆமா, நேத்து சுமிக்கிட்ட உட்காந்துக்கிட்டு என்ன சொன்னீங்க? அவளுக்கு தமிழ் ஒழுங்காவே தெரியாதுப்பா, அவளுக்கு நீ பண்ற சரோஜா தேவி மாதிரி வராதுப்பா. எனக்கு வயசு எத்தனை, சுமிக்கு வயசு எத்தனை? நீங்க எல்லாம் சரோஜா தேவியும் எம்ஜிஆர் காலத்துல பிறந்து விட்டு, நான் சிம்ரன் வயசுல சிம்ரனோட அந்த ஃபீல்டுல வந்து பிறந்தவன். என்னைய பார்த்து சரோஜா மாதிரி அந்த நீல நதி கரையோரம் அப்படின்னா அது வந்து சரோஜா தேவி இல்ல, சவுகார் ஜானகி. சவுகார் ஜானகி எனக்கு பேரோட வருதா? உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நான் சொல்றது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தணும்னா பழைய பாடல்கள் தான். எனக்கு சரி, நான் கேக்குறேன், உங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை விட்டு விஜய் மாதிரியா அஜித் மாதிரியா பண்ணுங்கன்னா வருமா? சூப்பர், நான் பண்ணுவேனே. பண்ணுவீங்களா? நானே ஒரு அஜித் நடமாட அஜித்ப்பா. அஜித் அண்ணே வந்து இப்பதான் பிறந்த நாள் கொண்டாடி முடிச்சிருக்காரு. சரியா? அவர் நல்ல ஒரு கார் ரேசர். இத கேட்டார்னா அவர் ரேஸ் ஆயிருவார். அப்புறம் ரேஸ் ஓட்ட மாட்டார், உங்களை ஓட்டிடுவார். நான் ஒண்ணு சொல்லவா, சுமிக்கிட்ட இருக்கிற திறமையில இருந்து ஒரு துளி கூட உனக்கு கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன் கேளு, அவசரப்படாத. பழைய பாட்டு, புது பாட்டு, நடுத்தரமான பாட்டு, ஊர்வசி, அப்புறம் யாருப்பா,
சங்கீதா, அப்புறம் இன்னும் யார் யாரோ நடிகைகள், இல்ல. பானுப்பிரியா, எல்லாருடைய கேளு அப்ப புகழ சொன்னவனா எனக்கு வலிக்குது. இந்த மாதிரி அவங்க வந்து பல விதங்கள்ல வந்து பேசி டைலாக் போடுறாங்களே. சரி. இல்ல மாமா, 2 பொண்டாட்டி இல்ல செல்லம், 2000 பொண்டாட்டினாலும் நீ காட்டி காப்பாத்திடுவேன். ஏன்னா அங்க போன அவளை நீ புகழ்றது, இங்க வந்தவன சூர்யா சமையலுக்கு அடிச்சுட்டு ஆளே இல்லைன்னு புகழ்றது, மொத்தத்துல. சரி, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு சேலஞ்சு வைக்கிறேன், அதை நீ அக்செப்ட் பண்ணு. ஓகேவா? சுமிப்போடைய பாடல்கள் இல்லைன்னா வசனம் அவங்க போட்ட ரீல்ஸ்ல இருந்து எடு, அதை நீ வந்து ஒரு வீடியோவா பண்ணி காட்டு. அதே வீடியோவை நீ பண்ணு. ரெண்டையுமே நான் ஒரே கம்யூனிட்டி போஸ்ட்ல போஸ்ட் பண்றேன். வாக்கெடுப்பு வைக்கிறேன். 2 பேர் பண்ணியிருக்காங்க, இதுல எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கருத்து கணிப்பு வைப்போம். நான் சொல்றதுக்கு வா முத. ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்திறமை ஒண்ணு இருக்கும். அவங்க பண்றத நான் பண்ணணும், நான் பண்றத வந்து சுமி பண்ண மாட்டாங்க, அவங்களும் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேமா, லைவ போட்டு லைவ்லயே குக்கிங் பண்ணி காட்டணும். சரி, மக்கள் என்ன கேக்குறாங்களோ அது நான்வெஜ் தெரிஞ்சாலும் சரி, வெஜ் தெரிஞ்சா அதுக்கு என்ன தெரியுதோ லைவ்லயே சமைச்சு காட்டணும். சரி, அதே சமையல நானும் சமைக்கிறேன். சரி, யாரு எவ்வளவு நிமிஷத்துல சமைக்கிறாங்கிறத காட்டணும். அதே குடல அங்க வாங்கி கொடுங்க, அதே குடல நானும் வைக்கிறேன். சரி, இல்ல அதே மட்டனோ மீனோ என்ன வேணுமோ, சரி, யாரு எப்படி சமைக்கிறாங்க, எவ்வளவு நிமிஷத்துல சமைக்கிறாங்க, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மக்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவாங்க. சரி, எல்லாத்துலயும் போட்டி வைங்க. அதொன்னு அவ பண்ற மாதிரி மட்டும் நான் வீடியோ பண்ண, நான் சமைக்கிற மாதிரி அவ சமைக்க நீ மாட்டேன். செலிபிரிட்டின்னு சொல்லி தானே மீடியாக்குள்ள அந்த வந்த. கதையெல்லாம் இங்க வேண்டாம். அப்புறம் செலிபிரிட்டினால 2 பேரும் செலிபிரிட்டி தானே. ஆமா, 2 பேரும் உங்களுக்கு பொண்டாட்டி தானே. அவங்க எனக்கு பொண்டாட்டி, நீங்க எனக்கு தோழி. நீங்க தோழி, எனக்கு தோழி தோழி தோழி. ஓகேவா? பொண்டாட்டி இல்ல, தோழி தோழி. நான் சொல்றது கேளுங்க, மைண்ட மாத்தி வேற பக்கம் கொண்டு போகாதீங்க, மைண்ட மாத்தாதீங்க. நான் சொல்றது கேளுங்க. நீங்க அவங்கள மாதிரி ரீல்ஸ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? முதல்ல அதுக்கு பதிலா சொல்லுங்க. என்ன மாதிரி குக்கிங் பண்ண முடியுமா முடியாது அத சொல்லுங்க முதல்ல. நீங்க நான் அதை பண்ண வைக்கிறேன். நான் கேக்குற கரெக்ட் தானே. நானும் உங்கள்ட்ட கேக்குறப்பா, நீங்க சொல்லுங்கப்பா. அடுத்து என்ன பண்ணுவோமா, இல்ல வந்து அவங்க பண்ற மாதிரி ரீல்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நான் என்ன ஒரு போட்டி வைக்கிறேன்னா, சுமி பண்ற மாதிரி ரீல்ஸ் இவங்க பண்ணணும், நான் சொல்ற போட்டி. நீங்க என்ன சொல்றீங்க, சூர்யா பண்ற மாதிரி சமையல அவங்க பண்ணணும். 2ல எது முதல்ல போட்டி, அத முதல்ல நீங்க சொல்லுங்க. ஓகே, வாங்க. பந்தயம். எந்த பந்தயம்? சுமி மாதிரி பண்ணக்கூடிய வீடியோவா, சூர்யா மாதிரி லைவ் போட்டு லைவா சமைக்கக்கூடிய வீடியோ? நான் சொல்றேன் சுமி ஜெயிப்பா. நான் சொல்றேன். அப்படியா? பந்தயம் நம்ம ஜெயிக்கிறோம்டி. பாப்போம். ஓகே, என் தங்கச்சி எல்லாம் இருக்கா? வாங்கடா, நான் போட்டிக்கு ரெடி. என் தங்கச்சி என்னைக்கு என்னை கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. நான் என் உங்களே நம்ப மாட்டேன், என் தங்கச்சியில நம்புவேன். பாப்போம். சரியா? எனக்கு 8 நிமிஷம் வீடியோ போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே, நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.